வாவ்! அப்படின்னு சொல்ற மாரி சம்டைம்ஸ் சில விஷயங்களெல்லாம் கேட்போம், வாசிப்போம் தெரியுமா? இன்னைக்கு நான் அதே மாரி தான் ஒரு விஷயத்த வாசிச்சேன் பைபிள்ல. நம்ம எப்பவுமே நன்மையான விஷயம் நம்மள பின்தொடரும், நன்மையான விஷயம் நமக்கு உண்டாயிருக்கும், கர்த்தர் நன்மையானத செய்வாரு, இப்படியே கேட்போம்ல. சங்கீதம் 25:13ல இருக்கு. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அது வந்து எப்படி சொல்றது? அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கும். அந்த ப்ராஸ்பெரிட்டில, அந்த நன்மையில அப்படியே குடியிருக்கிற மாரி, அப்படியே அங்க லாட்ஜ் போட்டு தங்கியிருக்கிற மாரி ஒரு வசனம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். உங்க ஆத்துமா நன்மையில் தங்கும். அந்த அவன்ங்கிறது எதை ரெஃபர் பண்ண தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களை ரெஃபர் பண்றது. கர்த்தரின் வார்த்தைப்படி செய்யறவங்கள, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவங்கள, ஆண்டவருக்கு பிரியமான விஷயங்கள்லாம் செய்றேன். ஆனா எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஆத்துமா நன்மையில தங்குறதுக்கான நேரங்கள் வருகிறது. ஐ வாண்ட் டு டிக்ளேர் தட் அப்பான் யூ கைஸ். ஸோ யா, உங்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். என்னோட ஆத்துமாவும் நன்மையில தங்கும்.